என்ன மாதிரி நல்ல வெயிட் கெயின் ஆன ஒருத்தங்க கம்மி பண்ணோம்னா சுகர் தான் கட் பண்ணோம் முதல்ல. சுகர் மட்டும் கட் பண்ண டைம்ல எனக்கு 5 கிலோ இறங்கிடுச்சு. அண்ட் திஸ் மை ஜாஸ் அண்ட் எவ்ரிதிங் த ஃபேட் ஆல் கோன். ஒன்லி ஐ கட் த சுகர். டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஓகே. எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாலும் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணும்போதும் என்னோட இந்த டைமிங் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுல்ல. வீட்டு ஷூட் போனால் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 o'clock எல்லாம் டிஃபின் சாப்பிடுவேன். 1 o'clock 2 o'clockக்குள்ளே லஞ்ச் சாப்பிடுவேன். நடுவில் வந்து இந்த ஸ்நாக்கிங் எல்லாம் இல்லை. ஈவினிங் ஏதாவது பஜ்ஜி கிஜி கொடுத்தா சாப்பிடுவேன், பசிக்கும். டீ காஃபி ஒரு மார்னிங் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி குடிப்பேன். தூங்குற பழக்கம் எல்லாம் கிடையாது. அதான் 10:30 11 அந்த மாதிரி டைம்ல போய் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் ரைஸே சாப்பிடுவேன் ஏதாவது குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இது காப்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம எடுத்தால் நம்ம ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடும். அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு எக்ஸசைஸ் நிறைய எனக்கு இருந்ததுனால அப்போ நல்லா சாப்பிட்டு இருந்தது எனக்கு தெரியல. டான்ஸ் வாஸ் a very big thing. Yes. இதெல்லாம் ஸ்டாப் ஆகி இந்த நம்ம டெலிவரி எல்லாம் முடிச்சு நம்ம இந்த ஒரு ஏஜ் இந்த ஒரு 30 35 அந்த ஒரு ஏஜ் எல்லாம் வரும்போது தான் இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது டைரக்டா போய் நம்ம உடம்புல பிளட்ல ஒட்ட ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் கெய்னிங் லாட் ஆஃப் வெயிட்.